Hi everyone, welcome to Easy English with Amika யூடியூப் சேனல். கைஸ் நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நமக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ முக்கியமான எக்ஸாம்ஸ் நம்ம டிகிரி இல்லாமல் விச் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது, சிஜிஎல் சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் சிபிஓ இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ என்னோட டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். ஸோ கண்டினியூஸாக இந்த மந்த்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னா ரீசனிங் இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீசனிங் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் டாப்பிக்கில் நீங்கள் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், எப்படி தயாராகணும் அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது இங்கே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுற கான்செப்ட்ஸ் சிஜிஎல் சிபிஓ சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஸ்டெனோ செலெக்ஷன் போஸ்ட் இப்படி எல்லா எக்ஸாமுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம வெக்கேப்ஸுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராமர் அண்ட் பேசேஜ். இது ரெண்டுத்துக்கும் தான் இந்த கான்செப்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 33 டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். நவுன், ப்ரினவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, articles, tenses, auxiliary verb, narration, subject verb agreement, error detection, sentence improvement, previous year questions நீங்கள் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங்ஸ், கொஷின் டேக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கொஷின் டேக், கண்டிஷனல்ஸ், கிராமர் ரூல்ஸ், மாடல்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள், இன்வர்ஷன், parallelism, superfluous expressions. ஸோ இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் பாருங்க. காசேட்டிவ் வேர்ப், fill in the blanks இதெல்லாம் ஒரு எக்ஸாம் டாபிக். ஹோமோஃபோன்ஸ், க்ளோஸ்டஸ், பிகோஆர்எஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? இந்த கிராமர் பார்ட் அண்ட் பேசேஜ்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த 33 டாபிக்ஸ் நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஷியோரா நம்ம எல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ வெக்கேப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் 5 to 7 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியர்லி 10 கொஷின்ஸ் வந்துடும். அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 5 கொஷின்ஸ் வரும். பிக்யூஆர்எஸ் கலந்து வரும் இல்லையா? ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ்ல நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இது டயர் 1க்கும் இது நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கலாம், டயர் 2க்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா கிராமர் பேசிக்ஸ் அப்படின்றது இதுதான். நம்ம டயர் 2க்கு தனியா படிக்க போறது இல்லை. டயர் 2ல என்ன உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதிகமா இருக்கும், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. பட் இதுக்குமே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிராமர் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆனாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்ல நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஷியோரா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் நம்ம லான்ச் பண்ண கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோர்ஸ் எம்டிஎஸ்க்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணோம். இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எம்டிஎஸ் அப்புறம் பாண்டிச்சேரியில நடக்கிற எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல நடக்கிற அந்த எக்ஸாம்ஸ் ஹவல்தார் எல்லாமே கிளியர் பண்ணிருக்காங்க இந்த ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கோர்ஸ்ல கவர் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 70% ஆஃப் டாபிக்ஸ் நான் ஃப்ரீயாவே நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். பிளேலிஸ்ட்ல இருக்கும், பேசிக்ஸ் தனியா இருக்கும். அது இல்லாம எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், எரர் டிடெக்ஷன், சென்டென்ஸ், எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க அதில் பார்க்கலாம். இல்ல நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு வேணும், எக்ஸாம் ரொம்ப சீரியஸ், எல்லாருமே சீரியஸா படிப்போம், சீரியஸ் தான் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இது எல்லாமே அப்ளிகபிளா இருக்கும். இதை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் குவிஸஸ் இருக்கும், 1000 குவிஸ் இருக்கும். டாபிக்ல 10 டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்லயுமே 100 குவிஸஸ் இருக்கும். ஸோ 1000 குவிஸஸ் இருக்கும். அது இல்லாம டெஸ்ட் சீரிஸ், ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், பிடிஎஃப் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். எஸ்பெஷலி பிகினருக்கான மேக் பண்ண
ஒரு கோர்ஸ் தான் இது. நீங்க வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, உங்க கிராமர்லாம் கிளியரா புரியல அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஆஸ்பிரன்ஸ் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாம நீங்க பேங்க் எக்ஸாம் உங்க ஆஸ்பிரன்ஸ் எஸ்எஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேங்கிங்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? நீங்க பேங்கிங் தான் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸுமே நம்மளோட ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. பிளே ஸ்டோர்ல ஈஸி இங்கிலீஷ் கண்டிப்பா நீங்க ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ல இருக்கிறது யூடியூப்ல இருக்கிறத நம்ம பார்த்தோம், என்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப நாளையில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பர் டேக்கு வந்து 2 செஷன் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா மார்னிங் 9 AM நான் இப்போ கொஞ்ச டேஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடா நான் வந்து கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஷியோரா நான் லைவே நான் வந்து கொண்டு வரேன். ஓகே, ஸோ லைவ் வரும்போது இன்னுமே நம்ம இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணிக்கலாம். நிறைய வந்து டவுட் வந்து லைவ்ல நான் நிறைய கேட்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஓகேவா? நான் இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் நான் ரெக்கார்ட் கொண்டு வரேன். அப்புறம் நான் லாஸ்ட் இயர் நம்ம கொண்டு வந்ததையும் அது மாதிரியே நான் லைவ் கொண்டு வரேன். இப்போ மார்னிங் 9 AM நம்ம வெக்காட் செஷன் நீங்க எஸ்எஸ்சி ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஜிஎல் லெவல், சிஹெச்எஸ்எல் லெவல், ஓகேவா, சிஜிஎல் லெவல், சிஹெச்எஸ்எல் லெவல், எம்டிஎஸ் லெவல், ஸ்டெனோ லெவல். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்களே. இப்போ நம்ம எழுத போறது 2025 எக்ஸாம். நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த 2000 இருக்கு இல்லையா, 2000ல இருந்து 2024, 2000, 2001, 2002, 2000, 2001, 2002, 3, 4 இந்த 5 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸ்ல உள்ள வெக்காட் என்னென்ன வரும்? சினோனிம், ஆன்டோனிம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இது வந்து வெக்காட்ல காலையில இது வந்து உங்களுக்கு வரும். நீங்க ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா வந்து கிளியர் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஈவினிங் நம்ம என்ன பண்ண போறோம்? மார்னிங் பாக்குறது இது எல்லாமே உங்களுக்கு கலந்து மிக்ஸ் தான். ஒரு நாளுக்கு ஒரு டாபிக் உங்களுக்கு அது மாதிரி வரும். எதுல இருந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னா இந்த 2000ல இருந்து 2024 நம்ம எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய ரிப்பீட்டும் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கிராமர் செஷன். கிராமர் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 PM கிராமர். அதே மாதிரி இந்த PYQல இருந்து கிராமர்ல என்னென்ன வரும்? fill in the blanks, error spotting, sentence improvement இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் verb agreement, narration, active verb, passive voice, phrasal verb பேஸ் பண்ணி question tag, conditionals இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து வீடியோவா வரும். ஈவினிங் 6 PM கிராமர் செஷன் வரும். மார்னிங் 9 AM உங்களுக்கு வெக்காட் செஷன் வரும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து இந்த இயர் கண்டிப்பா வந்து நீங்களும் ஆல்ரெடி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவங்க சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவங்க மாதிரி கிளியர் பண்ணணும்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க வந்து இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்களும் கிளியர் பண்ணி கண்டிப்பா வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு நீங்க வேற என்ன ஐடியால இருக்கிறீங்க, வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான இங்கிலீஷ் அப்படின்னாலே இந்த டாபிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க வந்து ஆப்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் இங்க இருக்கு பாருங்க, இந்த 2 கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம ஆப் வரும். ஸோ அதுல வந்து கோர்சஸ் இருக்கும், நீங்க வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார், நாளையில இருந்து வெக்காட் செஷன் கிராமர் செஷன்ல பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் தி செஷன். நெக்ஸ்ட் மார்னிங் வெக்காட் செஷன்ல பார்க்கலாம். தட்ஸ்